கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from 2 Kings chapter 20 verse 5. I have heard your prayer and seen your tears. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். Are you praying today with tears, hoping that God sees what others cannot see? இன்று மற்றவர்கள் காண முடியாத உங்க வழியை தேவன் காண்கிறார் என்று நம்பி கண்ணீரோடு ஜெபித்து வருகிறீர்களா? இந்த நாளிலே தேவன் தருகிற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கலங்காதே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அதிக நாட்களாக ஜெபத்தோடன் கண்ணீரோடன் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்து கொண்டிருக்கலாம். என் கண்ணீரின் ஜெபத்திற்கு எப்பொழுது பதில் வரும் என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்ப்புடன் ஒருவேளை நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, யாருக்கும் தெரியாம நீங்க அழுகிறது, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தில சேர்த்து வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கண்டு அவர் கடந்து செல்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. நிச்சயமாக உங்க கண்ணீருக்கு பதில் நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே அவர் தர வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் ராஜாவு கூட அவர் மிகவும் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் அவர் இருக்கும் பொழுது அவர் கடைசி அவர் உயிர் போகிற சூழ்நிலையில அவர் மரணத்தை சந்திக்கிற நேரத்துல அவர் மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்துல அவர் சுவர் புறமாய் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு அவர் பதில் கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி 15 ஆண்டுகள் அவருக்கு அவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு சுகத்தை படுத்தி அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் எதுவாய் இருக்கிறது, அது எந்த காரியமாக இருந்தாலும், லாங் பீரியட் ஆஃப் வெயிட்டிங்கா இருந்தாலும், இந்த நாளிலே கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் பரலோகத்தை அசைக்கக்கூடியதா இருக்கிறது பிரியமானவர்களே. Your tearful prayers can change the plans of heaven. இந்த நாளிலே உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்துடன் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? The God who heard the Ezekiel's prayer and saw his tears is the same God today. If you're praying through pain, waiting through sickness or weeping in silence, take courage. Your prayers are heard and your tears are seen and God is already at work. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய், கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, பாரத்தோட வேதனையோட கண்ணீரோட அப்பா அந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே நீர் மாற்றத்தை தந்து ஜெபத்தை கேட்கிற தேவனாய் கடந்து வரும்படியாக ஆண்டவரே, அவங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை, நன்மைகளை அப்பா ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.